என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படி போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியா இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. இன்று மனமுடைந்து வலிக்கின்றது, சிறந்த மனிதனின் சிரித்த முகத்தை இனிமே பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, எஸ்பிபி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் ஆழ்ந்த இரங்கலை தினம் ஒரு ஜபங்களின் சார்பாக தெரிவிப்பது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அவருடைய ஆன்மா எல்லாம் வல்ல இறைவனத்தில் போய் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றோம். நீங்களும் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். ஜெபிப்போமா? நீங்கள் தேவனை விசுவசித்து அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தால் நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். பாத்தீங்களா? எப்பவுமே நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க. அன்பின் பரலோக தகப்பனே, உமது நாமத்தை எனக்கு வழங்கியதற்கு நன்றி ராஜா. நான் கடந்து வந்த அவமானத்தின் பாதைகள் யாவற்றையும் மாற்றி கனமுள்ள நாட்களையும் வாழ்வில் செம்மையும் எனக்கு தந்தருளும் அப்பா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். நான் இழந்த ஆசீர்வாதங்களை அனைத்தும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும் ராஜா. செல்வத்தையும் கனத்தையும் எனக்கு தந்து என்னை வாழ்வில் உயர்த்தி அருளும் அப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். பல்வேறு பிரச்சனைக்கு சிக்கி தவிர பிள்ளைகளை நோக்கி பாரும். எங்களுடைய வாழ்க்கை இப்பவுமே இப்படிதான் இருக்கு, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எப்போதான் எங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்கப்பா. ஆதியிலிருந்து எங்க அப்பாவோட ஃபேமிலில இருந்து அம்மாவோட ஃபேமிலில இருந்தும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இப்போ எங்களுடைய வாழ்க்கை கஷ்டமா போக கூடாது ஏசப்பா. நாங்களும் வாழ்க்கையில செம்மையா வரணும், பணக்காரனா ஆகணும், கடின உழைப்போட உழைச்சி நேர்வழியில சம்பாரிச்சு நாங்க முன்னேறணும் சொல்லி ஜெபிக்கிறாங்க ஏசப்பா. அவன் நல்ல புத்தியும் நல்ல ஞானத்தை கொடுங்க. வாழ்வில் மிக சிறந்த ஒரு இளைஞனாகவும் இளம் பெண்களாகவும் வரட்டும். மற்றொரு ஒரு முன் மாதிரியாக இருக்கட்டும் அப்பா. நீங்க தான் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா தருவீங்க. நோய் நொடியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. நீங்க தொடுதல் மூலம் சுகம் தருவீர் என்று சொன்னீரப்பா. கண்டிப்பா சுகத்தை தாங்க. இன்று இசையே அமைதியா இருக்கு. எஸ்பிபி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் ஆன்மாக்காக ஜெபிக்கின்றேன் ஏசப்பா. மீண்டும் அவரை போல யாரும் வர முடியாது. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தினந்தோறும் ஜெபியுங்கள்.